இடறினும் தளரினும் என தொடு நோய் தொடரினே மூன கடல் தொழு தெளிவேன் கடல் தனில் ஆமீதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணி. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 27ஆம் நாள் 10/5/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் பிரார்த்தனை செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் குருவானவர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடும். இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய பஜனைகள் பூஜைகள் வழிபாடுகளிலே கலந்து கொள்வதும் ஒரு சிறப்பு. இந்த சனிக்கிழமையிலே இன்றைய தினம் சிவனை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய வளர்ப்பிறை தேய்பிறை ஆகிய இந்த 2 பட்சங்களிலும் வருகின்ற திரையோதசி திதியோடு கூடிய பிரதோஷ விரதம். இந்த பிரதோஷ காலத்திலே சிவனாலயங்களிலே நந்தியம்பெருமாளத்திலே அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்று பிரதோஷமூர்த்திக்கு தீபாராதனை நடைபெறுகின்ற பொழுது அந்த நந்தியினுடைய 2 கொம்புகளுக்கு நடுவிலே இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடுவதாக ஐதீகம். அவ்வாறு பிரார்த்தனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் இந்த பிரதோஷ காலத்திலே நாம் ஆலயத்தை ஏனைய காலங்கள் போல் வலம் வராமல் சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே நந்தியம்பெருமாளத்திலிருந்து ஆரம்பமாகி வலமாக வந்து கோமுகை வரை வந்து மீண்டும் நந்தியம்பெருமாளத்தில் இவ்வாறு 3 முறை சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற முறையிலே இந்த வழிபாடுகளையும் செய்து சிவனாலயங்களிலே பிரார்த்தனைகள் செய்வதோடு அன்றைய தினத்திலே சிவபுராணத்தை பாராயணம் செய்தால் எல்லா விதமான தோஷங்கள் நீங்குமாம். இதைத்தான் மணிவாசன் சொன்னார். முந்தை வினையெல்லாம் ஓய உரைப்பன் யான். முற்பிறவியிலே செய்த பாவங்களை கூட இவையெல்லாம் ஓய்ந்து விடுமாம். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. இந்த சிவபுராணத்தை மணிவாசக பெருமானே சொல்லுகிறார். ஏன் இந்த சிவபுராணத்தை பாராயணம் செய்கிறேன்? முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன். முற்பிறவியே செய்த பாவங்களை கூட தீர்க்கக்கூடிய சக்தி இந்த சிவபுராணத்துக்கு உண்டு. எனவே நாமும் சிவபுராணத்தையும் பாராயணம் செய்வதோடு அதுவும் நமக்கு முடியவில்லையா? ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம் என்கின்ற பஞ்சாட்சரத்தையால் ஜபம் செய்து சிவனுடைய அருளை பெற்று மண்ணில்
நல்ல வண்ணம் வாழவும். இன்று பிரதோஷ விரதத்தோடு கூடியதாக சித்திரை மாதத்து சித்திரை நட்சத்திரமும் சேர்ந்திருக்கிறது. இந்த நாளில் நாமும் இறை வழிபாடு ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வாழ்வு எப்பொழுதும் ஒரு சுமூகமான பயணமாக அமைவதில்லை. கடலிலே சென்று கொண்டிருக்கின்ற ஒரு கப்பல் எப்பொழுதும் சுமூகமான ஒரு பயணத்தை அது மேற்கொள்வதில்லை. இடையிடையே ஏற்படுகின்ற புயல் காற்றுகளும் அல்லது கடலினுடைய அலைகளும் இந்த கப்பலை சில வேளைகளிலே ஆட்டி அசைக்கின்றது. இவ்வாறு மனித வாழ்வில் வலி என்பது, வேதனை என்பது, மனம் கசந்து போவது சாதாரணமாக எமக்கு ஏற்படக்கூடிய ஒரு இயல்பாக நாங்கள் பார்க்கின்றோம். வீட்டுக்கு வீடு வாசல் படி என்று சொல்லி ஒவ்வொரு வீடிலும் ஒவ்வொரு குடும்ப உறவிலும் சில சில வேளைகளிலே ஏற்படுகின்ற துன்பங்கள், வலிகள், உடல் வலி மட்டுமல்ல, உள்ளத்தால் நாங்கள் நொந்து கொள்ளுகின்றோம். இந்த நோவுகளிலே இருந்து எப்படி நாங்கள் விடுதலை பெறலாம் என்று சிந்திக்கின்ற பொழுது இயேசு தம்முடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற அறிவுரைகளிலே ஒன்று, ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றார். பிள்ளையை பெற்றெடுக்கின்ற தாய் அந்த பேறுகால வேதனையிலே துன்பப்படுகின்றாள். ஆனால் அவள் அந்த பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தோன்றி இருக்கின்றான் என்ற மகிழ்ச்சியிலே அந்த வேதனையை மறந்து விடுகின்றாள் என்று. இது ஒரு அழகான உதாரணமாக எமக்கு இருக்கின்றது. எங்களுடைய வாழ்வில் எங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டதாக நாங்கள் வேதனைப்படலாம். இந்த நிலைப்பாட்டை என்னால் மாற்ற முடியாது, அல்லது நான் எதிர்பார்க்காத ஒரு விடயம் நடந்துவிட்டது என்று அதை நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற பொழுது மனதிலே வேதனை எழுகின்றது தான். ஆனால் இந்த வேதனைகளை நாங்கள் சில வேளைகளிலே வேதனைகளாக பார்க்காமல் நாங்கள் செய்கின்ற முதலீடுகளாக பார்க்கலாம். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வியாபாரத்திலே முதலீடு செய்கின்ற பொழுது லாபம் பெறலாம் என்ற அந்த நோக்கத்தோடு அந்த முதலீட்டை செய்கின்றார்கள். இவ்வாறு நாங்கள் சில வேளைகளிலே துன்பங்களை, வேதனைகளை அல்லது கஷ்டங்களை, கடின உழைப்பை நாங்கள் மனமுவந்து தாங்கிக் கொள்ளுகின்றோம். ஒரு தியாகமாக தாங்கிக் கொள்ளுகின்றோம். காரணம் என்னவென்றால், அடுத்து வருவது எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, ஒரு விடியல், இரவு என்று சொல்லி நாங்கள் நொந்து கொள்ளுகின்ற பொழுது எப்பொழுதும் அந்த இரவு நீடித்திருப்பதில்லை. ஒரு புதிய நாள் விடுகின்றது. அந்த புதிய நாளை நாங்கள், விடியலை நாங்கள் எதிர்பார்க்கின்ற பொழுது எங்களுடைய இந்த இரவு போன்ற துன்பங்கள் எல்லாம் மறைந்து போகின்றன. அதனாலே இந்த துன்பங்கள், நோவுகள், வலிகளிலே இருந்து எங்களுக்கு விடுதலை பெறுவதற்கு எங்களுடைய உள்ளத்திலே, மனதிலே நாங்கள் தூர நோக்கு கொண்டவர்களாக, வாழ்க்கை ஒரு அனுகூல ரீதியாக, பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்வார்கள், நாங்கள் அவற்றை ஒரு நேர் நிலையிலே நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, எதிர்கொள்ளுகின்ற பொழுது இந்த துன்பங்களை கடந்து செல்லக்கூடிய மனப்பக்குவமும் தைரியமும் எங்களுக்கு கிடைக்கும். இயேசு இத்தகைய அழகான அறிவுரைகளை தம்முடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை
ஒரு தூர நோக்குள்ளவர்களாக, இலட்சியவாதிகளாக உருவாக்கினார். எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் நாளை என்கின்ற அந்த எண்ணம் அப்பொழுதும் எங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் புதிய வேகத்தையும் துணிவையும் தருகின்ற சிந்தனைகளாக அமைய வேண்டும் என்று உங்கள் அனைவருக்காகவும் நான் இந்த நாளிலே மன்றாடி வாழ்த்தி நிற்கின்றேன். ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாகிய சலாத்தை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்ட நோக்கத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக இந்த மண்ணில் சங்கமித்த அவனின் தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்ட நோக்கத்தை அவர்களே இப்படி சொல்கின்றார்கள். முஸ்னத் அஹ்மத் என்ற ஹதீஸ் தொகுப்பு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக். நல்லொழுக்கங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காகவே இந்த உலகத்திற்கு நான் தூதராக அனுப்பப்பட்டேன் என்று சொல்கின்றார்கள். எனவே இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியும் நல்லொழுக்கங்களை பண்பாடுகளை எப்படி கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதை தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையின் ஊடாகவும் மனித சமூகத்திற்கு போதிப்பதற்காகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணில் அவனுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள் என்பதை இஸ்லாமிய வரலாறு எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றது. அல்லாஹ் தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆனிலே மிகச்சிறந்த ஒரு நற்சான்றிதழை கொடுக்கின்றான். எப்படி? வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம். முஹம்மதே, நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த உலகத்திலே நல்ல ஒழுக்கங்களையும் பண்பாடுகளையும் மனித சமூகத்திற்கு போதிக்க வேண்டும், மனித சமூகத்திற்கு கடைபிடித்து காட்ட வேண்டும். அதை கடைபிடிப்பது எப்படி என்பதை மனித சமூகத்திற்கு தனது சொந்த வாழ்க்கையினூடாக போதிக்க வேண்டும். அதன் மூலம் மனித சமூகத்திற்கு முன்மாதிரி மிக்க ஒரு தூதராக அவர் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே இறுதி தூதராக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துதித்தார்கள் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகின்றது. எனவே அந்த வகையில் இந்த உலகத்திலே மனிதர்கள் ஒழுக்கம் என்றால் என்ன, நாகரிகம் என்றால் என்ன, பண்பாடு என்றால் என்ன, மனித நேயம் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு காலத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே நபியாக பரிணமித்தார்கள். நபியாக அந்த சமூகத்திலே அவர்கள் அறிமுகம் செய்யப்பட்டார்கள். அந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டி அல்லாஹ்வுடைய தெய்வீக போதனைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலம் அவர்களை பக்குவப்படுத்தி அவர்களை பண்படுத்தி அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பதற்குரிய ஒரு உன்னதமான தூதராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணில் சங்கமித்தார்கள் என்பதை அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகின்றது. அல்லாஹ் தஆலா நபி அவர்களை தூதராக அனுப்பியதன் நோக்கத்தை அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, அதாவது ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீயீன ரசூல மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. உம்மி சமூகத்திற்கு மத்தியிலே, எழுத வாசிக்க தெரியாத ஒரு சமூகத்திற்கு மத்தியிலே அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அவன் அனுப்பி வைத்தான். எதற்காகவென்றால் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டியும் அவர்களை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டியும் வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியும் அந்த தூதரை அந்த சமூகத்திற்கு அனுப்பி வைத்தான் என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். எனவே வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அதன் மூலம் பண்பாடு மிக்க ஒரு சமூகத்தை இந்த மண்ணிலே உருவாக்க வேண்டும். அவர்களை வரலாறு பேச வேண்டும். அவர்கள் வரலாற்றிலே ஈன்று சிலாகித்து சிறப்பித்து கூறப்பட வேண்டும் என்ற அந்த உன்னதமான நோக்கம் நபிகளாருடைய அந்த தூதுத்துவத்திற்கு பின்னால் இருக்கின்றது என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றது. எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நல்லொழுக்கங்களோடு வாழ்ந்தார்கள். நல்லொழுக்கங்களை கடைபிடித்து மனித குலத்திற்கு முன்மாதிரி மிக்க அல்லாஹ்வுடைய தூதராக வந்துதித்தார்கள் என்பதை வரலாறு எங்களுக்கு சொல்லுகின்றது.
அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எவராலும் எந்த குறைகளையும் சொல்ல முடியாத அளவுக்கு, எவரும் அவரை விமர்சன கண்ணோட்டத்திலே பார்க்க முடியாத அளவுக்கு முன்மாதிரி மிக்க பண்பாடுகளோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்றால் அந்த வரலாறு இஸ்லாத்திற்கு சொந்தமான வரலாறு என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே ஒழுக்கம் என்றால் என்ன, நாகரிகம் என்றால் என்ன, பண்பாடு என்றால் என்ன என்பதை மனித சமூகத்திற்கு மிக தெளிவாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். எனவே பண்பாடுகள் ஒழுக்க நெறிகளின் தொகுப்பாகத்தான், நடமாடும் இஸ்லாமாகத்தான், நடமாடும் ஒழுக்க கோவையாகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு முன்மாதிரி மிக்க ஒரு தூதராக வாழ்ந்து காட்டினார்கள். இதனைத்தான் அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா எப்படி உறுதிப்படுத்துகின்றான் என்றால், லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு என்பதை அல் குர்ஆனிலே உறுதிப்படுத்துகின்றான். எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது. பண்பாடுகளை எப்படி கடைபிடிக்க வேண்டும், கஷ்டமான நிலைகளில் கூட பண்பாட்டை நாங்கள் விட்டு கொடுக்காமல் எப்படி வாழ வேண்டும், பிரச்சனைகளை பண்பாடுகளினூடாக எப்படி நாங்கள் அணுக வேண்டும், பிரச்சனைகளுக்கான தீர்வை பண்பாடுகளை மையப்படுத்தி எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு மிக தெளிவாக போதித்தார்கள். எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த பண்பாடுகளை, ஒழுக்க நெறிகளை எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து எங்களுடைய ஆன்மீக பாதையை பண்பாடுகளால் அலங்கரிக்கக்கூடிய பக்குவத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.